ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் இந்த சம்மரில் நம்ம உடம்ப குளுமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு சர்பத், பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் சர்பத்தை ரொம்ப ரிச்சாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா காய விடலாம். இது நல்லா காயட்டும். கொஞ்சம் அடிப்பிடிக்காதபடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் கொஞ்சம் சிக்காக ஆயிடணும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/4 கப் சர்க்கரை, அது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் போட்டு 2 ஏலக்காய் போட்டு, நான் 3 போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப கும்முன்னு இருக்கும், அதனால் 2 போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம், பவுடராக அரைச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து நைஸாக அரைப்படட்டும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் காஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுவும் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். பாதாம் முந்திரி இருக்கிறதுனால ஏலக்காவும் சேர்த்து இந்த சர்க்கரையோடு சேர்ந்து மில்க் பவுடரும் சேர்ந்து நல்லா அரைப்பட்டுரும். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு, இன்னும் நல்லா குறையட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடர் பார்த்திங்களா, நல்லா நைஸாக இருக்குது. அது இருக்கட்டும். இந்த பால் நல்லா கிளறி விட்டுடலாம். ஆடெல்லாம் படாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தூளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொதிக்கட்டும். அதுவும் சேர்ந்து மொத்தமாக போட்டுட்டா கட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தத்தையும் போட்டு சரியாக இருக்கும். அது கிளறி விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை இறக்கி ஆற வச்சிடலாம். இது ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே இந்த பாதாம் மில்க் அப்படிங்கிறது இதில் என்னெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னா, பாதாம் பிசின் சேர்ப்போம், சப்ஜா விதை சேர்ப்போம். இப்போ பாதாம் பிசின் எடுத்து நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா காலையில் ஊற வச்சா சாயங்காலம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 எடுத்து போட்டு ஊற வச்சாவே போதும். அது நல்லா ஊறி அப்படி நல்லா ஜெல் மாதிரி நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி சர்பத்துலலாம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம சாதாரணமாக நீர்க்கடுப்பு, இந்த ஹீட்னால் வர நீர்க்கடுப்பு இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சப்ஜா விதையும் இதை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இதுவும் ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இன்னும் ரோஸ் சிரப் எடுத்திருக்கோம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு பாலெல்லாம். இப்போ அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளரில் 2 டீஸ்பூன் முதல்ல பாதாம் பிசின், நம்ம ஊறி எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசின் போட்டுக்கலாம். அடுத்தது ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரோஸ் சிரப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நன்னாரி சர்பத் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நாகப்பழத்தில் அந்த டேஸ்ட்டில் எசன்ஸ் வருது, அது சேர்த்துக்கலாம். அது பர்பிள் கலரில் வரும், இது பிங்க் கலரில் வரும். நன்னாரி சர்பத் போட்டால் எல்லோ கலரில் வரும். நம்ம எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கலாம். இது நம்ம உடம்புக்கு நெஞ்சு எரிச்சலை சரி பண்ணும், நம்ம உடம்பு வெப்பத்தை குறைக்கும். அதனால் இது எந்த ஜூஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் அப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா சுண்டை காய்ச்சி நம்ம ஜில்லுன்னு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கோம், அந்த பாலை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் நல்லா
சில் பண்ணிடலாம், கூல் பண்ணிடலாம். அந்த பாலை தான் இப்போ நம்ம சேர்க்குறோம். நல்லா ரிச்சாக இருக்கும். என்னென்னா நம்ம பாதாம், முந்திரி இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். மில்க் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம். வாசனைக்கு நம்ம ஏலக்காவும் போட்டிருக்கோம். ஏலக்காய் பிடிக்கலைன்னா விட்டுடலாம். அதையும் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட பாதாம் பிசின், இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயிலில் வெளியிலலாம் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தானே, சிம்பிள் தானே. இந்த மாதிரி முந்திரி இதெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. சும்மா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இன்னொரு தடவை வேறு மாதிரி ஒரு சர்பத் செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி இது இருக்கட்டும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், பிடிக்கும். இந்த பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிடும்போது அது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குதான். மனச்சோர்வு, பதட்டம், பலவீனம் அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் போக்கி நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவுது. அதனால் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு நம்ம வெயிலில் எடுத்துக்கிட்டு நம்மளை வெயில் நேரத்தில் வெப்ப நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் உதவுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லவே வேண்டியதில்லை, கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.